பாரத பிரதமர் நரேந்திர மோடி டாக்டர் ராமதாஸ் எல்லாம் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப மேடையில் அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப ஓபிஎஸ் உடைய ஆளுகளாத்தான் அதுல அங்க உட்கார்ந்துருந்தாங்க. யாராவது தெரியுமா? KP முனிசாமி, பொன்னையன், வைத்தியலிங்கம் எல்லாம் அந்த கம்பெனியாத்தான் உட்கார்ந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஆளுக பூரா ஒருத்தரையும் காணா. யாரு? வேலுமணி, வீரமணி, தங்கமணி, அந்த மணிகள்லாம் ஒருத்தரையும் காணா. ஓபிஎஸ் குரூப் பூரா அங்க உட்கார்ந்துருச்சு. அங்க நடந்த கூட்டங்களை நீங்க பாத்தீங்களா? பேசின பேச்சு டாக்டர் ராமதாஸ் 10 நிமிஷ கோரிக்கையை அங்க போய் சொல்றாரு. யார்கிட்ட? நரேந்திர மோடி. நாங்கள் 10 நிமிஷ கோரிக்கையை எங்க முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கோம், அதை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு நரேந்திர மோடி இப்படியே உட்கார்ந்துருக்காரு. பாரத பிரதமர் 10 நிமிஷ கோரிக்கையை டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா சொல்றார். விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்த வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது அப்படின்னு வரிசையா 10 நிமிஷ கோரிக்கை. நரேந்திர மோடி எப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா? இவங்கள்ட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, அவங்கள்ட்ட சொல்லி கேட்கறதுனாலதான் உங்கள்கிட்ட சொல்றான். இந்த கோரிக்கை கிடைக்காம போனது காரணமே இந்த 3 பேர் தான். யாராரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் கோரிக்கையை கொடுத்துட்டு கூட்டணி சேர்ந்திருக்கார்களாம். யாராரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 10 நிமிஷ கோரிக்கையை இபிஎஸும் ஓபிஎஸும் தீர்த்து வைப்பார்கள். அந்த கோரிக்கை கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த 2 பேர் தானையா. இது எப்படி இருக்குன்னா, 10 பேங்க் லாக்கர் சாவிகளை 5 பிரிச்சு 2 திருடங்கள்ட்ட 5 சாவியை கொடுத்து பேங்க் லாக்கர் சாவி பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி 10 நிமிஷ கோரிக்கை எடப்பாடியிடமும் ஓபிஎஸ் இடமும் டாக்டர் ராமதாஸ் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எம்புட்டு பேச்சியா அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசினார் பாத்தீங்களா? அதை அப்படியே போட்டு போட்டு காமிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும்? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னும் தெரியாது. களிமண்ணு, மண்ணு 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 ஒன்னும் தெரியாது, மண்ணு மக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவரு அம்மாவோட கார் டயரை நல்லா நக்குவார். அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. காலில் விழுவுறது, டயரை நக்கிறது, இது மண்ணு மக்கு. அவருக்கு பொருளாதாரம் என்ன தெரியும்? அவருக்கு ஆட்சி பத்தி என்ன தெரியும்? மக்கு மண்ணு ஒன்று அளவுக்கு லைட்டில். இப்படி சொன்னவர் சோறு போறாருன்னு போய் சாப்பிட்டுருக்குதுங்களே, வெக்கமான ரோசம் இல்லையா? ஒரு கல்யாண வீட்டில் நீங்க போய் சாப்பிட போறீங்க சகோதரிய, இலையில சோறை போட்டு குழம்பு ஊற்றி இப்படி வாய்க்கிட்ட வைக்கிறப்ப வந்துட்டாளுங்க திங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொன்னுச்சுன்னா கை வைப்பீங்களா அந்த சோத்துல? தமிழன் மானத்திற்கும் வீரத்திற்கும் மிகப்பெரிய மதிப்பு கொடுத்து வாழ்ந்த இனம் தமிழினம். மதியாதார் முற்றம் தலைவாசல் மிதியாமை 4 கோடிக்கு சமம்னு ஔவையார் சொன்னாங்க. மதிக்காம உன்னை இழந்து பேசுபவர்களுடைய அந்த வாசலை கூட மிதிக்காதடான்னு சொல்லுவான். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு? விருந்தெல்லாம் மத்தியானம் 1:30 மணிக்கு ஒருத்தன் வீட்டுக்கு வர்றான். ஒரு காலத்துல அடையா வாசல் நெடும் பெறும் கதவு, கதவு திறந்தே இருக்கும் தமிழனுடைய வீட்டில். இன்னைக்கு அப்படிலாம் திறந்து வைக்க முடியல, நம்பிக்கை இல்லை. ஒரு சின்ன கண்ணாடி வச்சிருப்பாங்க, அந்த கண்ணாடி வழியா யாருன்னு பார்த்துட்டு தான் கதவையே திறக்கிறான். மத்தியானம் 1:30 மணிக்கு ஒரு ஆள் பெல் அடிக்கிறார். கண்ணாடியில பார்த்துட்டான், யாருன்னு பார்த்தா அவங்க மாமா. மாமா வந்துட்டாரு, ஐயோ சாப்பிட்ற நேரத்துல வந்திருக்காரு அப்படின்னு கதவை திறந்தோன்னு ஒரு வசனம் விட்டான் பாருங்க. வாங்க மாமா வாங்க வாங்க, நீங்கெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட சொன்னா சாப்பிட போறீங்க அப்படின்ட்டான். உள்ள நுழையிறப்ப வந்தவன் திங்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அவன் அப்படியே சொன்னாலும் சோறு போடாம விட்டுருவியா, நீ எவ்வளவு நல்லவன், ஐயோ திங்காம போக மாட்டான் போல இருக்கு அப்படின்னு அடுத்த வாக்கியத்தை விடலாம். அப்படியே சாப்பிட்டாலும் பிள்ளைய கையில் 500 ரூபா கொடுக்காமையா போயிடுவேன் அப்படின்னு 50 ரூபாய்க்கு சோத்தை போட்டு 500 ரூபாய்க்கு ஆட்டைய போடுறேன். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படியே கொடுத்தாலும் உன் பிள்ளைய என்ன வாங்கவா போகுது, ரோசக்கார பிள்ளையன். கடைசி வரைக்கும் இவனும் சோறு போடல, அவனும் காசு கொடுக்கல, வாயிலேயே ரவன் இல்லாம உப்புமா கண்டிக்கிட்டு இருக்கான் 2 பேரும். இன்னைக்கு இப்படித்தான் கூட்டணி சேர்ந்திருக்கு. யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, பாரதிய ஜனதா. அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. யாரு? பால்வளத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி.
அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி மேடையில பேசினாரு. 2 பால் பாக்கெட்டை கொண்டு வந்தாரு. பால் பாக்கெட் இது ரிலையன்ஸ் பால், இது ஆரோக்கியா பால். ரிலையன்ஸ் பால்லையும் 10% தண்ணி கலந்துருக்கான், ஆரோக்கிய பால்லையும் 10% தண்ணி கலந்துருக்கான். இந்த பால்லாம் நம்பி குடிச்சிடாதீங்க. யாரு? பால்வளத்துறை அமைச்சர். பால்வளத்துறை அமைச்சர் பால்ல தண்ணி கலந்திருக்கு, இது கெமிக்கல் கலந்திருக்குன்னு மேடையில் இப்படி ஆட்டி ஆட்டி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை கண்டித்து திருத்துற வேலை செய்ய வேண்டியதே நீதாயா? நீயே பாக்கெட்டை ஆட்டி காண்பித்துக் கொண்டிருந்த ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, மோடி எங்கள் டாடி. பாவம் ஜெயலலிதா அம்மாவை இப்படி கேவலப்படுத்தக்கூடாது. அம்மா இறந்த பிறகு இப்ப அப்பா வளர்க்கிறாரு பிள்ளைகளை. எப்படி குடும்பம் பாருங்க. அப்பா மோடி, அம்மா இறந்தாச்சு, இப்ப அப்பா பிள்ளைகளை வளர்க்கிறாரு. யாரெல்லாம் பிள்ளைய தெரியுமா? மூத்த பிள்ளை ஓ பன்னீர்செல்வம், சிரிச்சே கழுத்த இருக்கிற பிள்ளை, முதல் பிள்ளை இப்படி பிறந்திருக்கு. 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாத அன்னைக்கு அறிவிச்ச உடனே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நண்பர் சேகர் ரெட்டி வீட்டில் 10 அட்டை பெட்டி நிறைய 2000 ரூபாய் நோட்டு. இவர் யாருன்னா நரேந்திர மோடியோட மூத்த மையன். யாரு? ஓ பன்னீர்செல்வம். 2வது மையன் எடப்பாடி பழனிசாமி. ஐயோ ஐயோ. ஜெயலலிதா அம்மா தங்கியிருந்த அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பூரா 2 ஆளை வச்சு கொள்ளையடிச்சு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொடநாடு வாட்ச்மேன் இறந்து போறாரு, சசிகலாவுடைய டிரைவர் இறந்து போறாரு, ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் 3 நாளைக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். அந்த இறந்து போன விவரங்களை தெரிவிக்கிற சயோன் மனோஜ் 2 பேரும் அறிக்கையை வெளியிட்டாங்க. கொள்ளை குற்றம் மட்டுமல்ல, கொலை குற்றத்திலும் ஆட்பட்ட ஒரு 2வது பிள்ளை யாருன்னா யாரு? எடப்பாடி பழனிசாமி. இப்படி பிள்ளைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா அப்பா வெளிநாட்டில் அடிப்பார். அம்மா தரையில கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில் அடிப்பார். பாருங்க அம்மா அப்பா காம்பினேஷன் எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. அம்மா தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா நரேந்திர மோடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பண முதலைகளை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அம்மா தரையில கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில், ரஃபேல் விமானத்தில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி குடும்பம் பாத்தீங்களா? இப்ப கூட்டணி முடிவாயிருச்சுன்னு இப்பதான் சொன்னாங்க. யாரு? கேப்டன் தேமுதிக. நீங்க கூட்டணிக்கு வாங்க வரல, தேமுதிக கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக நாங்க பேசல. ஆனால் நேற்று அந்த கட்சியினுடைய பொருளாளர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதாவது இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிறப்ப பெரிய பெரிய வாத்திய கருவிக்காரங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் முதல்ல புக் ஆயிடுவாங்க. இந்த ஊதவே தெரியாத ஆளுக்கெல்லாம் அன்னைக்கு பெரிய மவுஸ் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு ஊதுவான். அவனுக்கு கூப்பிட்டு அண்ணே தேதி வேணும்னே, அப்படியா? அதெல்லாம் டைரி ஃபுல்லா இருக்கு. அவன் ஊதுறவனுக்கு டைரி ஃபுல்லா இருக்கான். ஊதவே தெரியாத நாயனக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு தேமுதிகவுக்கு 4 தொகுதியை வாங்கிட்டு, அது எப்படி வாங்கினாங்கன்ற அந்த கேவலம் உலகத்தில் வேற எந்த இடத்துலயும் நடந்ததில்லை. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. பார்த்தீங்களா? பத்திரிகையாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர். அவர்கிட்ட பேட்டி எடுக்க பத்திரிகைக்காரங்களா சந்தோஷப்படுவாங்க, ஜாலியா இருந்தது. வடநாட்டில் ஒரு சாமியார், நீங்க சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தினால் உங்கள் தலையை சீவி விடுவேன் சொல்றார். என்ன சொல்றீங்க? பத்திரிகைக்காரர் கேட்கிறார். உங்க தலையை சீவிடுவேன்னு ஒரு சாமியார் வட இந்தியாவில் சொல்றார். தலைவர் பதில், நானே என் தலையை சீவி 10 வருஷம் ஆச்சு, அவன்கிட்ட சீப்பு இருந்தா வந்து சீவிட்டு போச்சு, பொழுது போலன்னா சீவட்டேன். என்ன பதில்? விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார்னு பத்திரிகையில செய்தி. பத்திரிகைக்காரங்க நெருக்கி நிக்கிறான், எல்லாம் பேப்பர் பேனாவோட.
விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா, இறந்து விட்டாரா? தலைவர் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிறார். உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காரு சொல்லுங்க. இறந்து விட்டார் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் செத்தாரா கேட்பான்ல. பேப்பர் பேனாவோட நிக்கிறாங்க. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா, இறந்து விட்டாரா? தலைவர் பார்த்தாரு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா, இறந்து விட்டாரா என்பதுதான் கேள்வி. மாட்டினார் அன்னைக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேப்பர் பேனாவோட இருக்கான். போராளிகள் என்றுமே சாவதில்லை அப்படின்னாரு. பத்திரிகைக்காரங்க பேசினாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்காதீங்கடான்னு. அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாமல் போய் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் யார்? எந்த தலைவர்? நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திக்க முடியாம போனவர் யார்? ஏதோ அமெரிக்க அதிபர் யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் பத்திரிகைக்காரங்க ரெடியா இருந்தாங்க. தலைவர், நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் அப்படின்னாரு. நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் சந்திக்கவே முடியல. ஒரு பத்திரிகைக்காரன் திருப்பி கேட்கிறான், அப்படியே சந்தித்தால் அவரிடம் என்ன கேட்பீர்கள்? நீ இருக்கியா இல்லையான்னு பெரிய பிரச்சனையாகி கிடக்குது, அதை முதல்ல வந்து தீர்த்து வையின்னு சொல்லுவேன். பத்திரிகைக்காரங்க கைதட்டி, இப்ப நீங்க எப்படி கைதட்டினீங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் என் தலைவனின் பேட்டிக்கு கைதட்டி ரசித்தார்கள். அப்படி பத்திரிகையாளர்களை நடத்திய தலைவர் எங்க? அறவேக்காடுங்கிறது தெரிஞ்சு போச்சா? புக் பண்ண முடியாத ஒரு ஓட்ட நாயனக்காரனுக்கெல்லாம் திருவிழா நேரத்தில் மரியாதை வந்துருங்கிறதுக்கு அதான் எடுத்துக்காட்டு. பத்திரிகைக்காரங்களை எப்படி பேசுறது? என்ன என்னது, நீ யாரு, நீ என்ன, நீ தான் புதிய தலைமுறையா ஆனந்தா, நீ என்ன, நீ கேளு, நீ கேளு, நீ யாரு, என்ன, நீ என்ன என்ன என்ன? பத்திரிகைக்காரங்க போவான் காத்துக்கிட்டுங்க. இந்த கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நாளைக்கு தேர்தலை சந்திக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. வெக்கமா இல்ல? 37 எம்பிக்கள் நீங்க ஒரு இன்னும் செய்யல. டெல்லியில உங்க எம்பிக்கள் இருந்து பிரயோஜனமே இல்லை தண்டன் சொல்லுது பிரேமலதா விஜயகாந்த். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாங்க, 37 எம்பிக்களை தண்டம் என்று சொன்னார்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? எடப்பாடி, அது அது அவள் ஒரு கட்சினா நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்க. நாங்களும் செருப்புல அடிச்சா கூட வாங்கிட்டு சோறு திங்கிறவங்களாச்சே. அதைத்தான் மனசுல எனக்கு அப்படித்தான் பட்டுச்சு. விளக்க மாத்திர அடிச்சா கூட முதலிரவுல நாங்க பாட்டு கூட போய் படுத்திருப்போம். இதுல என்ன தப்பு? செருப்பில் அடித்தாலும் சோறு திங்காம விட மாட்டேன்னு சொல்ற பொறுப்பு டி ஜெயக்குமார் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, அப்படி சொல்லிடக் கூடாது, சொல்லிட்டாங்க, மறப்போம் மன்னிப்போம். பிரேமலதா காலில் விழுந்திருக்கலாம். இதுக்கு நீ பேசாம பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி, கேவலப்படுத்திய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு இன்னும் காத்திருந்து இன்னைக்கு உட்கார்ந்து 4 தொகுதியை வாங்கியிருக்காங்கன்னு இப்ப செய்தி. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. விஜயகாந்த் நிலைமை இப்படி ஆயிடக்கூடாது. வைதேகி காத்திருந்தால் பாடுதான் எனக்கு ஞாபகம் வருது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி. பிரேமலதா பார்த்து பாடிக்கிட்டு இருக்காரு. நீ இருந்து நாம் பிரிஞ்சா நிம்மதியாகும்படி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, நீரில் 4 பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாக. இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் பாட போற வரி. வச்சது இப்ப காணாம நானே தேடுறேன், நதியில சூடேத்தி நானே வாடுறேன், ஆளையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிறைய மனச. பொழப்ப பாத்தியா? அவ்வளோ பெரிய நடிகர் இப்படி ஆகிறது. கழுத தேஞ்சு கட்டரும்பாகல, கழுத தேஞ்சு கரப்பாம்பூச்சி ஆயிடுச்சு. கரப்பாம்பூச்சி ஆனா கூட பரவாயில்ல, கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி. நீங்க கரப்பாம்பூச்சியை கவுத்து போடுங்க, திருப்பி திரும்ப தெரியாது. அதுக்கு 5 நாளா ஆனாலும் நம்ம பார்த்து இறக்கப்பட்டு திருப்பி போட்டாதான்.
கழுதை தேய்ந்து கவிழ்ந்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஆயிடுச்சு யாரு? தேமுதிக கட்சி. இந்த 2 நாளைக்குள்ள அதுக்கு கிடைக்க வேண்டிய 1% ஓட்டை கூட இழந்து ஓட்டை பானையை இன்று அவர்கள் கூட்டணி சேர்த்திருக்கிறார்கள் அதிமுக. ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி எப்படி கூட்டணியை அமைத்தார்? கௌரவமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் அறிவாலயத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முறைப்படி அவர்களே தொகுதிகளை அறிவிக்க சொல்லி அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளையும் அனைவரையும் அமர வைத்து அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய தொகுதிகளை பெற்றுக்கொள்ள செய்த வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர். இந்த கூட்டணி என்ன? பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சொல்றேன், பத்திரிகையாளங்க யாரோ வந்திருப்பீங்க. ஏன்னா ஐயா நாங்க பேசுறதுக்கெல்லாம் வரமாட்டீங்க. மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு, எங்க மத்திய அமைச்சர் வந்திருக்காரு, அதுக்காக அவருக்காவது வந்திருப்பீங்க பத்திரிகைக்காரங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பத்திரிகையாளர்களை இந்த அரசு எவ்வளவு கேவலப்படுத்துச்சுங்கிறதுக்கு வேற உதாரணம் சொல்ல. எஸ்ரீ சேகர் என்ற ஒருவர் பத்திரிகையாளர்களை இதுக்கு மேல யாராலும் கேவலமா பேச முடியாது, அப்படி மிக கேவலமாக பேசிய அந்த நபரை கடைசி வரை நீங்கள் கைது செய்வதற்கு எந்த பத்திரிகையாளரும் போராடவில்லை. உங்க மேல எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. அவரை கைது செய்திருந்தால் உண்மையிலே பத்திரிகையினுடைய தர்மம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நான் நம்புவேன். அதுக்கு அடுத்து ஹெச் ராஜா என்பவர் பத்திரிகையாளர்களை எவ்வளவு கேவலமா பேசினார். எங்களுடைய அற்புதமான ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் கோபாலை திடீர்னு கைது செய்தார்கள். அன்று பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே போராடி அவருக்கு விடுதலை வாங்கி தந்தீர்கள். அந்த போராட்டத்திற்கு பத்திரிகைக்காரர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இன்னைக்கு அதிமுக காரங்களை கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்கான? ஐயா, முதலமைச்சராக இருந்து இறந்து போய் உங்களை எல்லாம் அமைச்சரா உட்கார வச்சிருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஒரு இடத்திலாவது நினைவஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்க வேணாமா? இது எப்படி இருக்குன்னா, எங்க அமைச்சர் தான் சொன்னார், கலெக்டர் அவங்க பாட்டி ஒண்ணு இறந்திருக்கும், 98 வயசு இழுத்துக்கிட்டு கிடந்த பாட்டி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 மாலை. யாரு? தாசில்தாரு, டெப்டி தாசில்தார் எல்லாம் வந்து மாலை போட்டு கலெக்டர் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கான். யாரு? கலெக்டரோட பாட்டி, 98 வயசு கிழவி, 15 வருஷம் படுத்த படுக்கையா இருந்த கிழவி இறந்துருக்கு. கலெக்டர் செத்து கிடக்கிறாரு, ஒரு வயலும் வரல, தாசில்தாரே வரல, கலெக்டரே செத்துட்டாரு. அப்புறம் நம்மளுக்கு எவன்டா ப்ரமோஷன் போடுவேன் போட அப்படின்னு. அதுதான் இப்ப ஜெயலலிதாவோட நிலைமை. ஜெயலலிதா அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த போது கண்ணீர் வடித்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட இபிஎஸ் ஓபிஎஸ் குரூப் அந்த அம்மா இறந்த பிறகு ஒரு நினைவேந்தல் கூட நடத்தல. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தும் என் கழகத்தினுடைய தலைவருக்கு அனைத்து தரப்பினரும் நினைவேந்தல் நடத்தப்பட்ட ஒரே தலைவன் இந்திய அரசியலிலே நம் கழகத்தினுடைய தலைவர் தான். பத்திரிகையாளர்கள், திரைப்படங்கள், அதே மாதிரி ஊடகவியலாளர்கள், பேச்சாளர்கள், நீதிபதிகள், வக்கீல்கள், வியாபாரிகள், டாக்டர்கள், பொறியாளர்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் தனித்தனியா எந்த தலைவருக்கு அப்படி நடத்தினாங்க? திருச்சியில பத்திரிகையாளர்கள் நடத்தின ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில டெக்கன் குரோனிக்கல் பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகவான் சிங் ஒரு பத்திரிகை ஆசிரியர் பேசின அந்த பேச்சு இன்னும் எனக்கு நினைவில் இருக்கு. என்ன பேசினார் தெரியுமா? ஹிந்து ராம் உட்கார்ந்திருக்கார், எல்லா பத்திரிகையினுடைய மிகப்பெரிய பேச்சு, பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநர்கள் உட்கார்ந்திருக்காங்க, எல்லா டிவிக்காரங்களும் உட்கார்ந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து சன் டிவியோட கார்த்திகேயன், புதிய தலைமையுடைய கார்த்திகை செல்வன், கலைஞர் தொலைக்காட்சியுடைய திருமாவேலன் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஹிந்து பத்திரிகையினுடைய ராம் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப பகவான் சிங் என்ற டெக்கன் குரோனிக்கல் ஆசிரியர் மேடையில பேசுறார். என்ன பேசினார் தெரியுமா? நாம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களாக இருக்க வெட்கப்பட வேண்டும். எல்லாம் அப்படியே பார்த்தாங்க பத்திரிகைக்காரங்க, உட்கார்ந்து இருந்தவங்க 5000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் வெட்கப்படணும்? 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் பெற்ற ஒரு குற்றவாளியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு, படத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி நடக்கிறத ஒரு பத்திரிகையாளராகிய நாம் கண்டிக்கலன்னா வேற யாரையா கண்டிக்க முடியும்? நேரடியா மேடையில கேட்டார். கேட்டுட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார், இப்படி நான் சொன்னேன் என்பதற்காக எனக்கு சட்ட ரீதியாக என்னை கைது செய்தாலும் செய்வார்கள் அப்படின்னு பயந்தாரு. அதுக்கு அடுத்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இப்படி சொன்னேன் என்பதற்காக என்னை கைது செய்தாலும் செய்வார்கள், ஆனால்
என்னை யார் காப்பாற்றுவார் தெரியுமா? இவருடைய படத்துக்கு அடியில் நின்று நான் பேசுகிறேன். கண்டிப்பாக அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர், அவர் என்னை காப்பாற்றுவார். தலைவருடைய படத்தை காட்டுறார். ஒரு குற்றவாளியின் படத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்திரிகையாளர்களாகிய நாம். இன்னும் கேட்கலையே. டெக்கன் குரோனிக்கல் பகவான் சிங் கேட்ட கேள்வி, அதற்கு எனக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாலும் இவருடைய படத்திற்கு கீழ் நின்று பேசியதால் தான் எனக்கு இந்த தைரியமே வந்தது அப்படின்னு சொல்லி நம் தலைமை தலைவர் டாக்டர் கலைஞருடைய படத்தை காமிச்சார். அப்படி பத்திரிகையாளர்களை அற்புதமாக நடத்திய ஒரு ஆட்சி நமது ஆட்சி. அதே மாதிரி நமது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த போது எத்தனை திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா? 27% இடஒதுக்கீடு. அது இல்லாட்டி திண்டுக்கல் லியோனி வாத்தியாரா இருக்க முடியுமா? நான் பியூசி, நான் படிக்கிறப்ப பியூசி +2 கிடையாது. பியூசியில எங்க அப்பா கஷ்டப்பட்டு மேத்ஸ்ல 200க்கு 198 மார்க் வாங்கினேன். இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடணும்னு சொல்லி. இன்ஜினியரிங் காலேஜில் இடங்க அப்ப எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. நான் படிக்கிறப்ப 11 இன்ஜினியரிங் காலேஜ் தான் மொத்தம் தமிழ்நாட்டிலே. 11 இன்ஜினியரிங் காலேஜ். அதுல ஒன்னு திண்டுக்கல்ல இருந்து படிக்கணும்னா திருச்சி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒன்னு, பக்கத்துல மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ். திண்டுக்கல்ல காலேஜே கிடையாது. இன்னைக்கு திண்டுக்கல்ல 11 காலேஜ் இருக்கு. திண்டுக்கல்ல மட்டும் 11 காலேஜ் இருக்கு. ஆனா நான் படிக்கிறப்ப ஆர்இசிக்கு அப்ளிகேஷன் போட்டேன். மணிசுந்தரம்னு ஒருத்தர் எனக்கு இன்டர்வியூ பண்ணி எனக்கு இடம் கொடுத்துட்டார். லியோனி இன்ஜினியரிங். அன்னைக்கு இன்ஜினியர்னா பெரிய மரியாதை. இன்னைக்கு இன்ஜினியர்லாம் ஹோட்டல்ல இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், சாம்பார் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்டா எம்டெக் எம்பிஏங்கிறான். என்னடா செய்யறான்னு சாம்பார் வச்சுட்டு இருக்கேன் சார்ங்கிறான். இன்ஜினியரிங் காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா சந்தோஷம். எங்க அப்பாட்ட ஒடியாந்து காமிச்சேன்ப்பா ஆர்இசியில இடம் கிடைச்சிருச்சுப்பா. எங்க அப்பா அப்படியா? எங்க அப்பா உடனே பயந்துட்டாரு. ஆர்இசியிலையா? ஏன்னா எங்க வீட்டுல 10 பிள்ளைய. எங்க அப்பா அதுல மட்டும் வஞ்சகமே இல்லாம இருந்தார். நல்ல மனுஷன். 7 பையங்க, 3 பொம்பளை பிள்ளைய, நான் 3வது பையன். எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு. எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். அப்போ எங்கள் அப்பாவுக்கு மொத்த சம்பளமே 300 ரூபா தான், 325 ரூபா. 10 பிள்ளைகளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்ட சொன்னாங்க தெரியுமா? 1250 ரூபா. எங்கள் அப்பா சம்பளம் 300 ரூபா. எங்கே போகிறது? எங்கள் அப்பா சம்பளத்தை 5 மடங்கா பெருக்குனா கூட என்னை படிக்க வைக்க முடியாது. எங்க அப்பா சொன்னாரு, வேணாமானே வேற ஏதாவது படுறா, பணம் கட்ட முடியாதுரா. இப்பெல்லாம் எஜுகேஷன் லோன்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வட்டிக்கு வாங்கினா தான். வட்டிக்கெல்லாம் எங்க அப்பாவை நம்பி வாங்க கொடுப்பேன். 300 ரூபா சம்பளம், 10 பிள்ளை இவரு கொடுத்தா திருப்பி கட்ட மாட்டாரான்ட்டான். யாராவது பார்த்தாரு. எங்க அப்பா ஒன்றும் நடக்கல. இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கார்டை கிழிச்சு போட்டு கதறி அழுதுகிட்டே வந்தேன். எங்க அப்பா சொன்னாரு, சரி நமக்குன்னு ஒரு படிப்பு இல்லாம போயிடும் வாடா. அப்ப தலைவர் முதலமைச்சராக இருந்த போது ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தார். தனியார்கள் அந்தந்த ஊர்களில் கல்லூரி இல்லாத ஊர்களில் அவர்கள் விருப்பப்பட்டு நல்ல கல்லூரிகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எங்க திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஜிடிஎன் சவுந்தரராஜா மில் ஓனர் ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் அப்பதான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் அந்த காலேஜில் போய் எங்க அப்பா சேர்த்து விட்டாரு. பிஎஸ்சி பிசிக்ஸ். அதுக்கு எவ்வளவு பணம் கட்ட சொன்னாங்க தெரியுமா? பிஎஸ்சி பிசிக்ஸ் 275 ரூபா. எங்க அப்பா சம்பளம் 300 ரூபா. எனக்கு பீஸ் கட்டிட்டு 10 பிள்ளைகளும் பிச்சை எடுக்கிறதா பார்த்தாரு. இங்கேயும் 300 ரூபா, 250 ரூபா கட்ட சொல்றாங்கப்பா. வாடா ஐடிஐல சேர்த்து விடுறேன், அங்க 40 ரூபா தான் பீஸா அப்படின்னு ஐடிஐல சேர்க்க வந்துகிட்டு இருக்கோம். நான் எங்க அப்பாவை அழுதுகிட்டு ஒரு பேராசிரியர் வந்து, எங்க சார் போறீங்க? எங்க அப்பாட்ட படிச்சவர் அவர். என்ன சார் பையனை சேர்க்க வந்துட்டு திருப்பி போறீங்க? உடனே எங்க அப்பா சொன்னாரு, 250 ரூபா பீஸ் கட்ட சொல்றாங்கப்பா, பணம் பெரட்ட முடியல. என்ன சார் நீங்க வந்து கிறிஸ்டியன் பேக்வர்ட் கம்யூனிட்டி பிசி சார், பாதி ஃபீஸ் கட்டினா போதும், ஆஃப் ஃபீ கன்செஷன்ங்கிற திட்டத்தை அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நீங்க 250 ரூபா கட்ட வேணா, 125 ரூபா கட்டினா போதும்னு எங்க அப்பா பிரட்டி 125 ரூபா கட்டி லியோனிய பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்க வச்சாரு. அதன் பிறகு பிஎட் படிச்சு ஒரு ஆசிரியர் ஆகி, நானா சொந்தமா எம்எஸ்சி படிச்சு எம்எஸ்சி எம்ஏ எம்எட் அப்படின்னு டிகிரி வாங்கி 30 வருஷம் ஆசிரியராக நான் இருந்தேன் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அந்த இடஒதுக்கீடு.
அந்த இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தான் அமுல்படுத்தப்பட்டது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது. தமிழுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கிடைத்தது. எண்ணூர் துறைமுகம், காமராஜர் துறைமுகம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு இந்திய அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஹூண்டாய் தொழிற்சாலை அந்த காலத்தில் தான் வந்தது. பானாசோனிக் போன் தொழிற்சாலை, நோக்கியா போன் தொழிற்சாலை, அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த போது வந்த தொழிற்சாலைகள். அதில் 2 தொழிற்சாலைகளை மூடியது யார் என்றால் அதிமுக அரசு. கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம். அதை விடுங்க, மிகப்பெரிய திட்டம் எது தெரியுமா? அற்புதமான திட்டம். திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு வரணும்னா 14 மணி நேரம் ஆகும். கார்ல வரணும்னா, பஸ்ல வந்தா 15 மணி நேரம். சாயந்தரம் 6 மணிக்கு பிறப்பிட்டா அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு தான் வந்து சேருவாங்க. எவ்வளவுக்கு வரணும்னா கருமாதிக்கு தான் வந்து சேரணும். ஆனா இன்னைக்கு 4-வே தங்க நாற்கர சாலை. திண்டுக்கல்ல இருந்து 5 மணி நேரத்துல டிரைவர் வந்துடுறான். கால சாப்பாடை திண்டுக்கல்ல முடிச்சுட்டு மத்தியான சோத்துக்கு சென்னைக்கு வந்துடுறான். யார் செய்தது இந்த சாதனை? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது அருமை அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த தங்க நாற்கர சாலை. எத்தனை திட்டங்களை சொல்றது? அது மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி 4.5 வருஷம் செஞ்சிருக்காரா? பேச்சு தான் பூரா. பேச்சுனாலும் பேச்சு. அடாடாடாடாடா, வாயில முடி பேச்சுன்னு கிடையாதியா. பேசுற பேச்சுல அப்படியே கிட்டு 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 ஆடி அப்படியே வானத்தை வில்ல வளர்ப்பேன், மணலை கயிறா திருப்பேன்ங்கிற மாதிரி இருக்கும் அவர் பேச்சு. ஹிந்தியில பேசுவார். ஆக்ஷன்லாம் பார்க்கணும். இந்த ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கிறிஸ்தவ போதகர்கள் இதுல நற்செய்தி கூட்டத்தில் பேசுவாங்க பாருங்க, அப்படி கையை வெறிச்சு அப்படி பேசுறாங்களோ அது மாதிரிதான் நரேந்திர மோடி. तुम बोल रहे नहीं जाता हो, मेरे सपनों की रानी के बुआरे थी तू, चुरा लिया है तुमने जो दिल को, रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, झूठ बोले खबा काटे, खोले खबे सेटरियो. இப்ப எதுக்கு கைதட்டினீங்க? நீங்கெல்லாம் ஒன்னும் புரியல, அதான் கைதட்டி இருக்கீங்க. ஆனா ஹிந்தி தெரியாத ஆள் நினைச்சிருப்பான், லியோனி மாதிரிலாம் யாரால ஹிந்தி பேச முடியாதியா? இப்ப நான் கலைக்கு எடுத்து விட்டாரு. நான் பேசுனது ஹிந்தி தான், ஆனா பூரா டுபாக்கூர் எல்லாம் ஹிந்தி பாட்டுகளை ஒவ்வொரு வரியா சேர்த்து அடிச்சு நீங்களும் ஆகா ஆகான்ட்டீங்க. 4.5 வருஷம் நரேந்திர மோடி இந்த ஓட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே நம்ம கிராமத்து பொம்பளைய சொல்லுவாங்க, அவன் பக்கத்துல போயிடாதக்கா, மோசமானவன், பேசியே புள்ள பத்துருவேன் அப்படிம்பாங்க. அது பொம்பளைக்கு தான் தெரியும் அது எப்படி வைப்பாங்கன்னு. அதுல கெட்டிக்காரர் யாருன்னா நரேந்திர மோடி தான். பேச்சு. நான் ஆட்சிக்கு வந்து பிரதமர் ஆனால் ஒவ்வொருவருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 15 லட்சம் ரூபாயை முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி. பங்கல் பறைக அக்கௌண்ட் ஓபன் பண்ணார முதல்ல, காசு போடுறது அப்புறம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்ஜினியர்லாம் எங்க வேலை வாய்ப்பு கொடுத்த? என்ன செய்தீர்கள்? மக்கள் எல்லாம் பரிதவித்து தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது வந்து எட்டி பார்த்தாத நரேந்திர மோடி. சென்னையில் வரதா புயல் நேரத்தில் மக்கள் தண்ணீரில் மூழ்கி போய் காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த புயலை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லாதவர் நரேந்திர மோடி. அதே மாதிரி கஜா புயல் என்ற புயல் அந்த டெல்டா மாவட்டங்களை பாதிக்க போட்ட போது அந்த மாவட்டத்தினுடைய பாதிப்பை பற்றி இதுவரை எந்த வார்த்தையும் பேசாத நரேந்திர மோடி 1 மாசத்துக்குள்ள 4 தடவை வர்றாருன்னா இதை ஏமாத்து வேலைன்னு எப்படி? இதுதான், இதுக்கு மேல ஒரு ஏமாத்து வேலை உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. மனைவி வீட்டுல கத்துறா. மனைவி, ஐயா என்னங்க கை வலிக்குதுங்க, கை ஐயோ வலிக்குதுங்க. கையினா வலிக்க தண்ணி செய்ய பற்றி, வயிறு வலிக்குதுங்க, சுடுதண்ணி குடி. இடுப்பு வலிக்குதுங்க, ஐயோ இந்த அங்கிட்ட போய் வெளியே உட்காரு காத்தாட. தலை சுத்துதுங்க, எந்திரிச்ச போடி எங்காக அப்படின்னு திட்டிவிட்டு எல்லாம் முடிஞ்சு மனைவி மூக்குல டியூப் சரி ஆக்சிஜன்ல
ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. வர்றாரு யாரு புருஷன், என்னாச்சு, கதை முடிய போகுது. அப்போ வந்து சோம்பலாம் போயிட்டியாடி, இந்த 2000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. அசையவே முடியாம படுத்திருக்கா, இப்ப 2000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கன்னா இது மாதிரி ஒரு கொடுமைக்காரன உலகத்துல பார்க்க முடியுமா? கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை சுத்துது, நெஞ்சு படபடன் இருக்கு, சாக போறேன்னு சொல்றப்பெல்லாம் பார்க்காம கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது 2000 ரூபாய் கொடுத்தா அது எவ்வளவு பெரிய கொடுமையோ அதைத்தான் எடப்பாடியும் மோடியும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கபட நாடகத்தை புரிந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 தொகுதியையும் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. 18 தொகுதியில் வெற்றி பெற்று நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டை கொத்தளத்திலே முதலமைச்சராக கொடியேற்றப் போவது எங்கள் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் தளபதி என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க திராவிட முன்னேற்ற கழகம், வளர்க அதன் கூட்டணி. நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், கழக தலைவர் தளபதி ஸ்டாலின்.